பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க மைண்ட் நம்ப முடியாத, உங்க இருதயம் நம்ப முடியாத, நீங்க ஜீரணிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரிடத்திலிருந்து நிச்சயமான ஒரு பெரிய காரியங்களை பெற போகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது அப்படியே ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுவரை பார்க்காத ஒரு பெரிய காரியம் உங்கள் குடும்பத்தை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. காரணம், ஏன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்? பைபிள்ல வாசிக்கிறோம், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருக்கு துணைக்கு சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. தோத்திரம். இந்த பூமியில எல்லா காரியத்துக்கும் சார்ந்து வாழணும். பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வியாதினா ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஏதாவது தகராறு அப்படின்னா ஸ்தோத்திரம் கோர்ட்டுக்கு போகணும். இந்த பணம் தேவைப்படுச்சுன்னா பேங்க்குக்கு போகணும். இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்துக்கும் வெவ்வேறு இடத்திற்கு நாம் போட வேண்டும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரால் எனக்கு தீர்வு உண்டா. ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் எனக்கு செய்கிற அத்துணை காரியங்களும் பெரியவைகளாய் இருக்கும், என்னால் நம்ப முடியாதவைகளாய் இருக்கும், என்னால் கற்பனை கிரகிக்க முடியாத அளவிற்கு. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. நீங்க நினைச்சு பார்க்காத சில அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. காற்றையும் காண மாட்ட, மலையையும் பார்க்க மாட்ட, வாய்க்கால் நிரப்பப்படும்னு கர்த்தர் சொன்னாரே. விசுவாசத்தோடு அவர்கள் வெட்டினார்களே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் செங்கடலையே பிளந்தவர் அல்லவா. ஒரு குச்சியை வச்சு செங்கடலை பிளந்தாருன்னா இப்ப காத்து அடிக்காது, மழை பெய்யாது, ஆனா வாய்க்கால் நிரம்பும். அவங்க நம்பினாங்க, வெட்டினாங்க. தோத்திரம். பெரிய காரியங்களை கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்தார் அல்லவா. நிறைய கடன் பிரச்சனையில, வேதனையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கிரகிக்க கூடாத பெரிய அதிசயத்தை செய்ய போறேன். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பமும் 2 மீனும் அங்க 1000ஆய் பெருகும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, யாராலும் கிரகிக்கவே முடியல. சாதாரண தண்ணி திராட்சை ரசமாய் மாறும் பொழுது அந்த வேலைக்காரனுடைய அவங்களுடைய மைண்டை யோசித்து பாருங்க. என்னடா நம்ம கையால தான் இப்பதான் கிணற்றிலிருந்து தண்ணியை அந்த ஜக்கில் நம்ம மூடணும். ஸ்தோத்திரம். இந்த கிணத்து தண்ணி எப்படி மதுரமாய் மாறினது? சொல்றேன், உங்க மைண்ட் நம்ப மறுக்கிற எல்லா காரியத்திலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க இருதயத்தால நம்ப முடியாது. லாசருவை வெளியே வான்னு கூப்பிடுறாரு, கல்லை புரட்டி தள்ளு அப்படிங்கிறாரு. யாருக்கான ஜீரணிக்க முடியல. எதுக்கு கல்ல தள்ளணும்? கல்ல தள்ள நாருமே. தோத்திரம். யாராலும் நம்ப முடியாத, அவங்க இருதயம் சந்தேகப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய காரியங்களை செய்து லாசருவே வெளியே வான்னாரு, வெளியே வந்தான். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில செத்து போனதெல்லாம் திரும்ப வரப்போகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப வரப்போகுது. எதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் இல்லை, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிரகிக்காத பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்துல, உங்க ஊழியத்துல இதுவரை பார்க்காத, கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அதிசயங்களை உங்கள் கண்கள் நிச்சயம் காண போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத அளவுக்கு உயரத்தை பார்க்க போறீங்க. உங்க லிமிட்டை காட்டிலும் உங்க பிள்ளைகளுடைய லிமிட் சோத்திரம் மேல மேல போக போகுது. தோத்திரம். நிறைய ஃபாரின்ல போய் நல்ல சம்பாத்தியத்தோட நல்ல லைஃப்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற போறாங்க. ரிசீவ் பண்ணுங்க. உங்க கையின் பிரயாசத்தை
பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கண்களை மூடி ரிசீவ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அதிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. பெரிய மாற்றங்களை தார். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கிரகிக்க முடியாத பெரிய அதிசயத்தை உங்கள் கண்கள் காணப்போகிறது. இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய லைஃப்ல கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.